எஸ்ஏஎஸ் அவர்கள் என்னாச்சு ஏதாச்சும் இந்த கேள்விகள் வந்து நிறைய பேர் எனக்கும் சில பேர்லாம் ஃபோனில் வந்து கேட்டாங்க. இது வரைக்கும் அவங்க அப்பா அம்மா ஒன்றுமே தகவல் கொடுக்கல என்னங்கிறத பேசியிருக்காங்க. அதையும் சொன்னேன் நான். எஸ்ஏஎஸையும் சோபா அவர்களும் பேசியிருக்காங்க. ஒரு சிறிய சந்திப்பும் நடந்திருக்கு. அதற்கிடையில் அவரு கொஞ்சம் ஏற்கனவே கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாதவர் ஒரு சின்ன ஆப்ரேஷனாக நடந்தது. அதன் விளைவாக இப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால எஸ்ஏஎஸையும் சோபா அவர்களும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. விரைவில் வந்து ஒரு சந்திப்பு நிகழப்போகுது எல்லார்ட்டையுமே. இது ஒரு நல்ல சந்திப்பாக மாறுங்கிறது தான் எனக்கு வந்த ஒரு தகவல் சார். இப்போ வந்து எஸ்எஸ்சி அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஆஃபீஸ் ஆண்ட இலவசமாக உணவகம் கொடுத்துட்டு இருப்பாங்க. அந்த உணவு அப்போ வந்து தினமும் காலைல ஆஃபீஸ்க்கு வருவார். வடபழனி ஆஃபீஸ். ஆமாம், அங்கே வந்து கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. இப்போ கொஞ்ச நாளாக எஸ்எஸ்சி அவர்களை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவருக்கு அந்த உடல்நிலை காரணம் அப்படிங்கிறது வந்து வயது மூப்பு காரணமா சார்? ஆமாம், வயசாகிடுச்சுலங்க. எனக்கு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 80 கிட்ட நெருங்க போகுதுங்க அவருக்கு. ஆமாம், ஏற்கனவே உடல்நிலை சரியில்லாதவர். இதுக்கும் இந்த பிரச்சனைக்கும் சம்பந்தம் இல்லை சார். அவர் உடல்நிலைக்கும் விஜயோட பிரச்சனைக்கும் அது இல்லை இல்லை, அவர் ஏற்கனவே கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாதவருங்க. அது வடபழனி பஸ் ஸ்டாண்ட் பேக் சைடு ஆஃபீஸ் இருக்குது. அங்கே தான் அவரோட ஆஃபீஸ் ரெகுலர் வர கல்யாணம் பண்ணுவோம். வந்தாருன்னா நிறைய பேருக்கு வந்து டெய்லி உணவு கொடுத்துற ஒரு விஷயம் இருக்குது. அது தொடர்ந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க. இவர் வந்து பண்ணுவார். இவர் கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாதனால இப்போ சமீபத்தில் வரலை. ஆனால் ஏன் எஸ்ஏசி வரலன்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஒரு மனிதனுக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லைன்னா மற்ற காரணம்லாம் வச்சு அவரே இப்போ பேசுகிற ஒரு சூழ்நிலைக்கு போகிறாரு. பட் எதுவுமே கிடையாது. இது சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் வந்து இதுக்கு முன்பாகவே பேசின விஷயங்கள் இருக்குது. இது வந்ததுக்கு பிறகு வந்து எஸ்ஏசி போய் நேரில் பார்த்து பேசியிருக்கார். சரிங்களா? பட் இப்போ போய் உட்காந்து பேசுகிற சூழ்நிலை அவருக்கு இல்லை. வயசாகிடுச்சு. அந்த வயதின் மூப்பின் காரணமாக தான் சில உடல்நிலை சரியில்லைனா சோபா அவர்களும் இப்போ இருக்காங்க. இதுதான் இப்போதைக்கு நிலவரமே தவிர வேறு எந்த காரணமே கிடையாது. ஓகே, உடல்நிலை சரியில்லைனால டாக்டர் வந்து இப்போதைக்கு எதுவும் இந்த டிஸ்கஷன் எதுவும் போவேனான்னு தான் சொல்லுவாங்க. இல்லை, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. அதாவது நீ இப்போ ரெஸ்ட் எடுங்க, கொஞ்சம் நல்லா இருந்ததுக்கப்புறம் மற்ற வேலைகள் நீங்கள் ரெகுலராக பார்க்கக்கூடிய வேலைகளை நீங்கள் பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால வடபழனி ஆஃபீஸ்க்கு கூட அவர் இப்போ வரல. அதுதான் காரணம். ஓகே சார். இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் அப்போ நல்ல ஒரு முடிவாக எடுக்கிறாரு, திங்க் பண்ணிட்டு இருக்காரு. இல்லை, நிறைய விஷயங்கள் ஏங்க அவரு குழந்தையாங்க, எல்லாமே தெரியுங்க. தேவையில்லாமல் நீங்கள் ஒரு சீண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா இதுதான்ப்பா இதான்டா அப்படின்னு மாதிரி சொல்லக்கூடிய சூழ்நிலைக்கு மாறுவாங்க. மனித இயல்புங்க இது. ஆமாம், நான் இப்படி தான்டா. அது வந்து மனித இயல்பு. அதை நீங்கள் சும்மா கோத்துக்கு எழுப்புறீங்க. இதே ஒரு நடிகராக இருந்ததுன்னா பிரச்சனையே இல்லைங்க. யாரும் கேட்க போகிறதில்ல. இதாண்ட லைஃப் ஸ்டைல்ட்டு போயிடுவார். ஒரு வாரத்தில் போயிருக்கோம். அது இன்னும் முடிஞ்சு போயிருக்கோம். இப்போவே ரசிகர்கள் மத்தியிலும் மக்கள் மத்தியிலும் கொஞ்சம் மாற்றம் வந்துருச்சு. இவருடைய ஸ்பீச்சை வேறு மாதிரி இப்போ இருக்குது. அதான் அன்னைக்கு ஒரு நாள் பண்ண ஒரு விஷயந்தான். இதற்கு பிறகு எந்த தகவலுமே கிடையாது. அதை யாருமே ஏற்றுக்கொள்ளப்படல, மீண்டும் சொல்லிக்கிறேன். பட் அது வெளில வர்றாரு. நம்மளை வாழ வச்ச மக்களுக்கும் ரசிகர்களுக்கும் ஏதோ செய்யணும்னு நினைக்கிறாரு. அவரே வெளியே வர முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. முயற்சி பண்ணல, கிட்டத்தட்ட வெளில வந்துட்டார். நான் பேசுகிறேன், சில தகவல் வருது, அடுத்த வழியில் பேசுகிறேன். வந்துட்டார். வந்ததுனால தான் நேர்காணல் உடனடியாக செய்யப்பட்டு யாராக இருந்து நிறைய விஷயங்கள் பேசப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது. ஒரே விஷயம் மீண்டும் சொல்லிக்கிறேன், தெளிவாக சொல்லியிருக்காரு. சினிமா விட்டுட்டேன், அரசியல் வாழ்க்கை உங்களை நம்பி நான் வந்திருக்கேன், உங்களுக்காக நான் எதையுமே செய்ய தயாராக இருக்கேன், என்னுடைய இறுதி வாழ்க்கை உங்களுக்காக சொல்லிட்டார். இதுக்கு மேலே என்ன ஒரு சொல்ல முடியும்? இதுக்கு முன்பு வேறு எந்த விஷயமும் அவரை வந்து ஹர்ட் பண்ணாது. நீங்கள் எதை ஏங்க அவர் பிடிக்காதவர்கள் பேசிகிட்டே இருக்காங்க, அவரை பற்றி கவலைப்படலைங்க. இங்கே அரசியல் ரீதியாக மக்கள்கிட்ட ஒரு விஷயத்தை பேசும்போது நீங்கள் அது சம்மந்தமாக நீ எதை வேணாலும் பேசலாம். நீ அடுத்த இலக்கு நீங்கள் கொண்டு போங்க. விஜய் அரசியல் வர்றாரு பேசுகிறாருன்னா அரசியல் ரீதியாக தர்க்கம் அது சம்மந்தமாக நீ ஆர்குமெண்ட் பண்ணுங்க. அரசியல் ஆர்குமெண்ட் பண்ணுங்க. பர்சனல் எதுக்கு ஆர்குமெண்ட் பண்ணுறீங்க கேட்குறீங்க? எல்லார் வாழ்க்கையிலையும் பிரச்சனை இருக்குங்க. எல்லாரும் நோண்டுனோம்னா வந்துக்கிட்டே இருக்கும். அது இல்லை, ஏதோ ஒரு விஷயம் நடந்தது, ஓகே இருந்து மீண்டும் வர்றாரு, வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட விட்டுருவாத. பட் இங்கே அரசியல் ரீதியாக அவர் பேசும்போது அரசியல் ரீதியாக நீங்கள் பதில் சொல்லுங்கள். ஆனால் அந்த மாதிரி தெரியலையே. அவர் அரசியல் ரீதியாக கேள்வி வச்சா கூட அவர் பர்சனலாக தான் போய் கமெண்ட்டில் போடுறாங்க. ஆமாங்க, அப்படி போட்டால் தானங்க நீங்கள் வந்து திரும்பி ட்ரிகர் பண்ண முடியும். அவர் ஏதோ கோபத்தில் ஏங்க சாதாரணமாக ஒருத்தங்கிற ஒரு விஷயத்தை வேறு பார்வையில் சொன்ன ஒரு விஷயத்தை எவ்வளோ கிளப்புனீங்க நீங்கள் இல்லையா? பட் எதையாவது பேச வைக்கணும், கோபத்தை வர வைக்கணும், மக்கள் மத்தியில் அதை மட்டும் கொண்டு போய் சேர்க்கணும். இவர் வந்து இந்த 3ஆம் நம்பர் இருக்கார், ஃபேமிலிக்குள்ளே இல்லை, பசங்களோட திரும்ப ஒரு விஷயத்தை எத்தனை தடவை இந்த என்ன சொல்லுறது கீழே இந்த ரெக்கார்டு மாதிரி பேசிக்கிட்டே வாங்க நசன் அவர் ஸ்டைலில் சொல்லணும்னா அது முடிஞ்சு போச்சு, விட்டாச்சுங்க. அதுதான் இந்தியாவுடைய பிரச்சனையாக மாற்றி வச்சுருக்காங்க. இந்தியாவில் எவ்வளோ பிரச்சனை இருக்குங்க, எவ்வளோ ப்ராப்ளம் இருக்குங்க. அதால் இப்போ தலைக்கு மேலே ஆடுது, தலை விரிச்சாடுது. இப்போ அதெல்லாம் சொல்லிக்க வேண்டியதில்லை, நிறைய நீங்கள் மீடியா பார்த்தீங்கன்னா தெரியும். பட் இவர் வாழ்க்கை ஒன்றுமே இல்லை. ஒரு பர்சனல் அதாவது சால்வ் பண்ணிக்குவார். சால்வ் பண்ணாலும் குடும்ப பிரச்சனை பார்த்துக்குவார். அதை தவிர்த்து வேறு என்ன பேசுகிறாருங்கிறத நம்ம எடுத்துக்கணும். அரசியலில் என்ன செய்ய வராரு, அரசியலில் அவருடைய அடுத்த நகர்வு என்ன இருக்குதோ அதை மட்டும் பேசுங்க. அதுலேருந்து ஏதாவது குறைகள் இருந்தால் அதை கேள்வியாக முன் வைங்க. அதுதான் இப்போ ரசிகர்களே
ரசிகர் கூட இதை ஒத்துக்கலைங்க. அவங்க என்ன சொல்றாரு, ஐயா நீங்கள் வந்து 200 ரூபா சம்பளம் வேணீங்க, நான் உங்கள் படத்தை கொண்டாடணும்னா மிகப்பெரிய உச்சத்தில் இருந்தீங்க, அதை விட்டுட்டு வெளில வந்துட்டீங்க. இதுக்கு மேலே எங்களுக்கு என்ன பண்ண போறீங்க, நாட்டுக்கு என்ன பண்ண போறீங்க, அதை மட்டும் தயவுசெய்து நீங்கள் இன்னும் தெளிவுபடுத்துங்க, மற்றவர்களுக்கு புரிய வைங்கன்னு அழுத்தமாக புரிய வைங்கன்னு ரசிகருடைய குரலும் இருக்கு. இப்போ அதை ஏற்றுக்கொள்ளலை, அதையும் தூக்கி போட்டாங்க. இப்போ அவர் பார்த்துக்குவான்னு சொல்லிட்டாரு. இதுக்கு மேலே பார்த்துக்குவானா விட்டுறணும். நீங்கள் திரும்ப 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 ஒரு டார்கெட் பண்ணக்கூடாது. விஜய் அவர்கள் வந்து அரசியல் கட்சி ஆரம்பித்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நேர்காணலும் யார்கிட்டையும் கொடுக்கவே இல்லை. ரொம்ப அமைதியாக இருக்கிறாரு. பல பேர் வந்து கேள்வி வைக்கிறாங்க, ஏன் நீங்கள் வந்து ப்ரெஸ்ஸே சந்திக்க மாட்டேன்றீங்க, ஏன் ஒரு இன்டர்வியூ கொடுக்க மாட்டேன்றீங்க கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போது தமிழில் வந்து நம்பர் 1 யூடியூபராக இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு வந்து அவர் இன்டர்வியூ கொடுக்க போகிறாரு, சில நேர்காணலில் வந்து அவரையும் சந்தித்து பேசியிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கு. இது விஜயோட அடுத்த கட்ட நகர்வா சார்? கண்டிப்பாக சார், இது உண்மையான செய்தி. அது ஏன்னா அந்த யூடியூபர் வந்து இப்போ இந்த ஜென்சி கிட் 2K கிட்ஸ் அப்படிங்கிறத தாண்டி எல்லா ஆடியன்ஸுமே அவர் வச்சுருக்கார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவர் வீடியோ போட்டார்னா மில்லியன் கணக்கில் போகும். நம்பர் 1 யூடியூப் கூட சொல்லலாம் அவர். பட் அந்த யூடியூபர் சமீபத்தில் விஜய் இந்த கட்சி நிர்வாகிகளை வந்து நேர்காணல் பண்ணும்போது அந்த நேர்காணலையும் அவர் கலந்துக்கிட்டதாக ஒரு தகவல் வந்திருக்கு. விஜய்க்கும் அவருக்கும் ஒரு நெருங்கிய நட்பு ஒன்று இருக்குது. பட் இங்கே விஜய் அவர்கள் ஏன் பேச மாட்டேங்கிறாரு, ஏதாவது ஒன்று பேசணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய தகவல் போயிட்டுருக்கு இல்லையா. விஜய் அவர்கள் விரைவில் பேச போகிறார். எதன் மூலமான அந்த யூடியூபர் மூலமாக. ஏன்னா மீடியாக்களே சோசியல் மீடியா சந்திக்க போகிறார் விஜய், அதையும் தெளிவாக சொல்லிக்கிறேன். பட் அதற்கு முன்பாக யூடியூபர் இவர் மூலமாக ஒரு இன்டர்வியூ ஒன்று அரசியலுக்கு பிறகு வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு முதல் இன்டர்வியூ அமைய போகுதுன்னு நினைக்கிறேன். அது கொடுத்தால் மிகப்பெரிய அளவில் உலகம் பூரா போய் ரீச் ஆகும். நீங்கள் அது எத்தனை மில்லியன்லாம் போனே கணக்கே எடுத்துக்க முடியாது நீங்கள் வித்தின் 5 மினிட்ஸில். ஸோ அவருடைய படத்துடைய ட்ரெய்லராக தாண்டி போகும். அந்தளவுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுக்குறது மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை போயிருக்கிறதா எனக்கு ஒரு தகவல் வருது. அந்த நபரும் கிட்டத்தட்ட மக்கள் மத்தியில் மிகப்பெரிய செல்வாக்குள்ளவர். அப்போ 2 பேரும் சேர்ந்தால் எப்படி இருக்கும்? கேள்விகள் அம்பை விட ஷார்ப்பாக இருங்க, பதில் அதை விட ஒரு நினைக்கிற விஜய்கிட்ட இருந்து தெல்ல தெளிவாக நிறைய விஷயங்களை பேச போகிறதான் ஒரு தகவல் வருது அந்த யூடியூபர் மூலமாக. அதற்கு பிறகு மற்ற மீடியாக்களையும் சோசியல் மீடியா சந்திக்க போகிறார். இது ஒரு பக்கம். அப்போ அந்த இன்டர்வியூவில் என்னென்ன பேச போகிறார் அப்படிங்கிற ஒரு தகவல் மட்டும் நமக்கு லேசாக வந்து 1-2 சொல்ல நினைக்கிறேன். சமீபத்தில் நடந்த நிறைய பிரச்சனைகள் நடந்ததில்ல, அவன் நண்பர்கள்லாம் இப்போ பேசிகிட்டு இருக்காருன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ உறவினர்கள், நண்பர்கள், வெல்விஷர்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டார் இல்லையா. அது சம்பந்தமாக நண்பர்கள்கிட்ட தெளிவான முடிவு நான் பண்ணியிருக்கேன், வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லப்பட்ட ஒரு தகவல் இருக்குது. அது சம்பந்தமாகவும் தன்னுடைய அரசியல் எதிர்காலத்தை நோக்கி எத்தனை பேர் நம்மளை தூக்கி அடிக்கிறாங்க, என்னென்ன பேசுகிறாங்க, என்னென்ன செஞ்சிகிட்டு இருக்காங்க விஷயங்களையும் கலந்து தெளிவான ஒரு இன்டர்வியூவாக அந்த யூடியூபர் மூலமாக விஜய் கொடுப்பன வாய்ப்புகள் வந்து நெருங்கிக்கிட்டு இருக்கு. அது விரைவில் வந்து அது நடக்கும்னு நான் நினைக்கிறேன் சார். அந்த யூடியூபருக்கு அங்கே என்ன சார் வேலை? அவருக்கு அந்த கட்சியில் என்ன மாதிரியான வேலைகள் இருக்குது? நல்ல கேள்வி. விஜய்க்கும் அவருக்கும் ஒரு நல்ல நட்பு இருக்குது, இது ஃபஸ்ட். இது தவிர அவர் எந்த அந்த கட்சியிலையும் சார்பாக இல்லை. அவர் நிறைய பேர் இன்டர்வியூ சொல்லி கூட கட்சி சார்பாக அவர் எதுவுமே எடுக்கலை. நாட்டில் நடக்கிற விஷயங்களை தெளிவுபடுத்துவார், எந்தெந்த கட்சி என்ன பண்ணுறது, உலக விஷயங்களை தெளிவுபடுத்துவார். இங்கே முதன்முறையாக அவரும் விஜயுடைய அரசியல் வாழ்க்கையாக ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்கிறார். அவருடைய இலக்கு பெருசு. ஒரு மனிதன் தனியாக வந்து போராடி சினிமாவில் எடுத்துட்டு விட்டுட்டு வந்து மக்களை சேர்ந்துக்கிற அந்த நோக்கம் புதுசு, அந்த செயல் நல்லா இருக்குது. அதன் மூலமாக ஏற்கனவே விஜய் ஒரு நல்ல நட்பு இருக்குது. நேர்காணலே போய் சந்திச்சுட்டு வந்திருக்காரு. விஜயுடைய அந்த அரசியல் பயணத்தில் அவரும் ஒரு பில்லராக உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அது ஒரு பிடித்த நடிகராக மட்டுமல்ல, பிடித்த அரசியல்வாதி விஜய் இருக்காருங்கிறத அந்த யூடியூபர் வந்து சொன்னதை எனக்கு ஒரு தகவல் வந்திருக்கு. அதன் மூலமாக தான் அவர் நேர்காணலில் போனது, விஜயை பார்த்தது, அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஷேர் பண்ணது, விஜயும் மற்ற அரசியல் என்ன நடக்குதுங்கிற சில விஷயங்களையும் அவர் கேட்டு தெரிஞ்சிருக்கார். இவர் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கார். அந்த ஒரு நட்பின் வந்து அடையாளமாக தான் அந்த நேர்காணலில் போனது சார். அப்போ அந்த ஜென்சி கிட்ஸ் வந்து அதிகமாக இவருடைய வீடியோக்களை பார்ப்பாங்க. கரெக்டாக நான் கண்டுபிடிச்சிட்டேன். எஸ், ஜென்சி கிட்ஸோடைய ஃபாலோவர்ஸ் மிகப்பெரிய ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காரு. ஆமாம், அதுதான் சொன்னேன். 2K கிட் ஜென்சி கிட்டையும் தவிர மற்ற ஏஜ் உள்ளவங்களும் அவருடைய வீடியோவை பார்க்கறது ரெடியாக இருக்காங்க. எப்படி விஜய் அவர்களுடைய போட்ட உடனே மில்லியன்களை தெரிக்குதோ, அதேமாதிரி அந்த யூடியூபர் போடக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இம்மிடியட்டாக 1 மில்லியனை தாண்டி போகும். வித்தின் 20-25 நிமிஷம் தாண்டி போகும். அப்படின்னா அவர் எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் அவர் ஒரு செல்வாக்கில் இருக்கார். அப்போது இவங்க 2 பேரும் பேசும்போது விஜய்
கொஞ்சம் கேஷுவலாக யதார்த்தமாக தெள்ள தெளிவாக நின்று நிதானமாக பேசுகிற வாய்ப்புகள் நிறையா இருக்கு இங்கே. ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி. அதுதான் ரொம்ப முக்கியம். அப்பதான் நீங்க வந்து அதனுடைய இந்த ஸ்பீச்சே நல்லா இருக்கும். ஃப்ரீடமா பேசலாம், கம்ஃபர்டபுளா பேசலாம். அப்ப நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணுவார் விஜய். அவரும் வந்து நாட்டு நடக்கிற விஷயங்களை ரொம்ப கூலாக சில கேள்விகள் கேட்கிற வாய்ப்புகள் நிறைய இருக்கும். தெரியும். அதன் பிறகுதான் மீடியா, சோஷியல் மீடியா விஜய் அவர்கள் அதை இரண்டாவது கட்டமாக சந்திக்கிறாங்க. அப்போ நிறைய விஷயங்களை பேசும்போது முன்பாகவே நீ எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவீங்க. அப்போ மற்றவர்களுடைய கேள்விகள் கிட்டத்தட்ட அதை நோக்கி தான் வரும். அப்போ விஜய் பேசுவதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஒரு கோவப்படாத அளவுக்கு போகும். மற்றவங்க சில பேர் கோவத்தை கிரியேட் பண்ணலாம், பட் நீங்கள் கோவம் வராது. அதற்காக தான் இந்த யூடியூபர் மூலமாக ஃபஸ்ட்டு இன்று கொடுக்குற வாய்ப்புகள் நிறைய இருக்கின்ற தகவல் எனக்கு வந்திருக்கு. அது எப்போ நடக்கும்னு தெரியாத மொத்தத்தில் இந்த ஒரு அதாவது மிஞ்சி போனால் ஒரு மாதத்துக்குள்ளே நடக்கிற வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அப்போ நிறைய விஷயங்கள் விஜய் பேசப்படுறேன். ஓகே சார், இதன் மூலமாக அடுத்தடுத்து இந்த இன்டர்வியூக்கு அப்புறமா பல பேரை சந்திக்க போகிறாரு, கரெக்டுங்களா? எஸ். தொடர்ந்து அவருடைய இன்டர்வியூகள் வர வாய்ப்புகள் அதிகமாகிட்டே இருக்க போகுது. நிறைய விஷயங்கள் பேச போகிறார். தைரியமாக ஓப்பனாக வந்து விஜய் நீ பேசாமே இருப்பா போதுப்பான்னு சொல்கிற அளவுக்கு பேச போகிறார். கொஞ்சம் பொறுத்துருங்க. ஓகே, இப்போ வந்து அது அடுத்த கட்ட நகரம் நோக்கி வந்துட்டார். அப்போ கண்டிப்பாக இப்போது ப்ரெஸ்ஸு, யூடியூபர்ஸு, மக்கள் எல்லாம் சந்திக்கிறதுக்கான வேலைகளை இறங்கிட்டாரு. கண்டிப்பாக அந்த யூடியூபர் யார் அப்படிங்கிறத நான் ஓரளவுக்கு கணிச்சிட்டேன். தெரிஞ்சதுன்னா அவங்களுக்கு கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. புரிஞ்சிருப்பாங்க கண்டிப்பாக. ஆமாம், அவரும் ஒரு இளைஞர் தான். கண்டிப்பாக அவரும் ஒரு இளைஞர், ஒரு பெரிய அளவில் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காரு. பெரிய பெரிய விஏபிஸ் எல்லாமே இன்டர்வியூ எடுத்திருக்கிறாரு. அவர் இன்டர்வியூஸில் வந்து பார்த்தீங்கன்னா தைரியமாக கேட்பார். பர்சனல் விஷயத்த கூட தைரியமாக ஓப்பனாகவே கேட்பார். ஆக்சுவலாக அதுதாங்க கேட்கணும், அதுதாங்க கரெக்டு. அதாங்க அவருடைய ஜேர்னலிசத்துக்கு. அதாங்க இப்போ நான் வந்து ஜேர்னலிஸ்ட் காரணம் என்னென்னா எது சரியோ சரிங்கன்னு, எது தவறோ தவறுன்றேன். விஜய் செய்ததை நியாயப்படுத்துகிறேன், விஜய் சரியில்லாத சரியில்லை தான் நான் சொல்கிறேன். அதான் ஒரு ஜேர்னலிஸ்டோடைய கடமை. அதான் நம்ம பேசுகிறோம். இப்போ கண்டிப்பாக நம்ம நேயர்கள் வந்து இப்போ புரிஞ்சிருப்பாங்க. புரிஞ்சாங்கன்னா அழகாக கமெண்ட் செக்ஷனில் யாருங்கிறத நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் கேளுங்க. உங்கள் விஜய் அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்து போய்கிட்டு இருக்காரு, நகர்ந்து வருவார். உங்களுக்காக உங்கள் விஜய் செய்கிறதுக்கு நிறைய காத்துட்ருக்கார். ஓகே, அவருடைய வீட்டு பிரச்சனையை உங்கள் வீட்டு பிரச்சனை கொண்டு போகாமல் எங்கள் வீட்டுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அரசியல் ரீதியாக அப்படிங்கிறத மட்டும் சிந்திங்கன்னு சொல்லியிருக்கிறீங்க. அடுத்த கட்ட நகரம் நோக்கி போங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ அந்த இன்டர்வியூ மேட்ரு ஒன்று சொல்லியிருந்தீங்க, அதுவும் சூப்பராக இருந்தது நிஜமாவே. அடுத்ததாக விஜயோடைய நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறதுக்கான விஜய் அடுத்த கட்டத்துக்கு நகரம் கொண்டு போயிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு சமீப காலமாக நடந்துக்கிட்டு இருக்கிற மொத்த நெகட்டிவுக்கும் இந்த விஷயம் பாசிட்டிவாக அமையும்னு நான் தோணுது. நிச்சயமாக சார். அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் சார். ரொம்ப நன்றி. நன்றி சார்.